இப்போ இருக்க பல முன்னணி நடிகர் நடிகைகள் படங்கள்ல எந்த அளவுக்கு நடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு விளம்பரங்கள்லையும் நடிக்கிறாங்க. இதுக்காக பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பளமா வாங்குறாங்க. டி நகர்ல இருக்க பல கடைகளுக்கு விளம்பர மாடலா கோலிவுட் நடிகைகள் தான் இருக்காங்க. அப்படி விளம்பரங்கள்ல நடிக்க நடிகைகள் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சந்தியா, சதா, பூர்ணான்னு எல்லாருமே சரவணா ஸ்டோர்ஸ் ஜெயச்சந்திரனுக்கு விளம்பர மாடலா இருக்காங்க. இவங்க ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. போத்தீஸோட விளம்பர மாடலா இருக்காங்க மீரா ஜாஸ்மின். இவங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ப்ரூ, ஃபேர் அண்ட் லவ்லின்னு பல ப்ராடக்ட்ஸ்க்கு விளம்பர மாடலா இருக்கவங்க தான் ராயலட்சுமி. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. சென்னை சில்க்ஸ், ஆச்சி மசாலான்னு பல விளம்பரங்கள்ல மாடலா இருக்கவங்க தான் பிரியாமணி. இவங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. சரவணா ஸ்டோர்ஸோட அம்பாசிடரா இருக்கவங்க தான் ஸ்னேகா. சன்ஃபீஸ் மேரிலைட், ஆஷிர்வாத் ஆட்டான்னு பல விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் கொடுக்குறாங்க. சக்தி மசாலா, RMKV, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ்னு பல விளம்பரங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க தமன்னா. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் கொடுக்குறாங்க. லக்ஸ், ஃபேர் அண்ட் லவ்லி, ரெட் லேபிள் டீ, சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரின்னு பல விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க ஸ்ரேயா. ஒரு வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பளமா வாங்குறாங்க. ஹார்லிக்ஸ், ஃபேண்டா, டாடா இண்டிகாம், கேட்பரி பர்க், ஸ்கூட்டி பெப்னு பல விளம்பரங்கள்ல வராங்க த்ரிஷா. இவங்க ஒரு வருஷத்துக்கு 75 லட்சம் வாங்குறாங்க. மிராண்டா, கிளினிகா கிளியர், பாராஷூட், டானிஷ்க்னு பல விளம்பரங்கள்ல நடிச்சு ஒரு வருஷத்துக்கு 1.25 கோடி சம்பளமா வாங்குறவங்க தான் நடிகை அசின். இது எல்லாமே கஜினி பட வெற்றிக்கு அப்புறம் தான் கிடைச்சது. இது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ், நயன்தாரான்னு பல நடிகைகளும் ஏன் நடிகர்களும் கூட பல லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.